ஓம் நம சிவாய. தெய்வத்தின் குரல் முதல் பகுதி. பதிபக்தியும் குரு பக்தியும் வழங்கும் தேவி என்ற தலைப்பில் மகாபெரிவா அருளிய உரை. அம்பாளை உபாசிப்பதால் பதிபக்தி உண்டாவது ரொம்பவும் நியாயம்தான். ஏனென்றால் அவளே மகா பதிவிரதையாக இருக்கிறவள். பிரியம் வைக்க முடியாதவரிடம் மகா பிரியமும் விசுவாசமாக இருப்பதுதான் விசேஷம். சகல ஐஸ்வர்யமும் உள்ள வைகுண்டத்தில் அலங்கார பிரியராக ரூப லாவணியத்தோடு இருக்கிற மகாவிஷ்ணுவிடத்தில் மகாலட்சுமி பிரியமாக இருப்பதில் சுவாரஸ்யம் இல்லை. மயானவாசியாக புலித்தோலை கட்டிக்கொண்டு கபால மாலை போட்டுக்கொண்டு ஊரெல்லாம் பிச்சை எடுக்கிற பரமேஸ்வரனிடத்தில் அம்பாள் மாறாத அன்போடு இருப்பதே விசேஷம். தாக்ஷாயினியாக அம்பாள் பிறந்தபோது அவளது பிதாவான தக்ஷன் ஈஸ்வரனை மதிக்கவில்லை. இதை கண்டு பொறுக்க முடியாத தாக்ஷாயினி தகப்பனுடைய யாகசாலையில் என் பர்த்தாவை மதிக்காத தக்ஷனுக்கு பெண்ணாக பிறந்து தாக்ஷாயினி என்று வைத்து கொண்டிருக்கிற இந்த சரீரமே எனக்கு வேண்டாம் என்று பிராணனை விட்டாள். யாக குண்டத்திலேயே உயிரை தியாகம் செய்தாள் என்று கதை. தாக்ஷாயனுக்கு சதி என்றே இயற்பெயர். தக்ஷணனின் புத்திரி என்கிற அர்த்தத்தில் தாக்ஷாயினி என்ற காரண பெயரும் ஏற்பட்டது. இதனால்தான் வெள்ளைக்காரர்கள் பதிவிரதத்தின் உச்சியாக உடன்கட்டை ஏறுகிறதை சதி என்றே சொன்னார்கள். சதி என்றாலே கற்புக்கரசி என்ற அர்த்தமாகிவிட்டது. அதற்கப்புறம் தாக்ஷாயினி பர்வத ராஜ புத்திரியாக ஜனித்து பார்வதி என்று பெயர் பெற்றாள். சம்ஹாரமூர்த்தியும் கோர மயானவாசியுமான பரமேஸ்வரனிடம் இப்போதும் அவருடைய அன்பு மாறவே இல்லை. அவரையே மறுபடியும் பதியாக அடைய வேண்டும் என்று சின்னஞ்சிறு வயசிலேயே உக்ர தபஸ் செய்தாள் பார்வதி. கடைசியில் ஈஸ்வரனை கல்யாணம் செய்து கொண்டாள். இவளை கல்யாணம் பண்ணி கொண்ட விசேஷத்தால் கோர தரேப்பிய என்று வேதம் சொல்கிற கோர ருத்ரனும் பரம மங்கள ஸ்வரூபியாக சிவமாக ஆனார். அவளுக்கு சிவா என்று பெயர் உண்டாயிற்று. அம்பாளை விட மங்கள வஸ்து இல்லை. சர்வ மங்கள மாங்கல்யே என்பார்கள். அவளுடன் சேர்ந்திருப்பதாலே பரமேஸ்வரனும் மங்கள ஸ்வரூபியாகிறார். மங்களமே வடிவான அம்பிகை மகாசுமங்கலி. அவளுடைய சௌமங்கல்யத்துக்கு எப்படி பங்கம் உண்டாக முடியும்? இதனால்தான் ஆலகால விஷம் சாப்பிட்டு கூட பரமேஸ்வரன் சௌக்கியமாகவே இருக்கிறார் என்று ஆச்சாரியால் சௌந்தரிய அழகரில் கூறுகிறார். காதில் தோடு, நெற்றியில் குங்குமம், கழுத்தில் கருகமணி இத்தியாதி மங்கள சின்னங்களெல்லாம் சுமங்கலின் லட்சணம். அம்பாளும் காதில் தாடங்கம் அணிந்திருக்கிறாள். சாதாரண பனை ஓலையைத்தான் தாடங்கமாக போட்டுக்கொண்டிருக்கிறாள். தாலி பலாச தாடங்கம் என்று இதை ஸ்தோத்திரங்கள் சொல்கின்றன. பழைய காலத்தில் எல்லோருமே படாடோபம் இல்லாமல் எளிமையிலேயே சுபிக்ஷமாக இருந்தார்கள் என்பதற்கு இது ஒரு திருஷ்டாந்தமாக தோன்றுகிறது. அம்பாளைப் போலவே எல்லா ஸ்திரீகளும் பனை ஓலைதான் போட்டுக்கொண்டிருக்க வேண்டும். இதனால்தான் பிற்காலத்தில் வைரத்தோடு போட்டுக்கொள்கிற டாம்பிகம் வந்த பின் கூட அதை வைர ஓலை என்றே சொல்கிற வழக்கம் உண்டாயிருக்கிறது. அம்பாளுடைய தாடங்கத்துக்கு வருவோம். மங்கள சின்னமாக தாடங்கம் அவள் காதிலிருந்து இறங்கக்கூடாது. அப்படியானால் பரமேஸ்வரன் எக்காலத்திலும் ஜீவிக்கத்தான் வேண்டும். இதனால்தான் அவர் ஆலகால விஷம் உண்டும் கூட அது அவரை பாதிக்கவில்லை. இது உன் தாடங்க மகிமையுமா என்கிறார் ஆச்சாரியால். திருவானைக்காவில் அகிலாண்டேஸ்வரியின் தாடங்கத்திலேயே ஸ்ரீ சக்கர சிவசக்கர பிரதிஷ்டை செய்து அவளை சௌமிய மூர்த்தியாக்கின ஆச்சாரியால் இப்படி இங்கே தவஜனனி தாடங்க மகிமா என்கிறார். விஷத்தை சாப்பிட்டும் பரமேஸ்வரன் சொஸ்தமாக இருப்பதற்கு காரணம் எந்த விஷத்தையும் முறிக்கிற மருந்தாக அமிர்தமாக அம்பிகை அவரோடு சேர்ந்து இருப்பதுதான். வேத வாக்கியமான ஸ்ரீருத்ரத்தில் இப்படித்தான் சொல்லியிருக்கிறது. ருத்ரனாக கோரமாக இருக்கிற உனக்கு சிவா என்று ஒரு மங்கள சரீரம் இருக்கிறது. இந்த சிவாதான் லோகம் முழுவதற்கும் மருந்து. சிவா விஸ்வாக பேஷஜி. லோகத்துக்கு மட்டும்தான் அது மருந்தா? இல்லை, ருத்ரனான உனக்கும் கூட சிவாதான் மருந்து. சிவா ருத்ரஸ்ய பேஷஜி என்று வேதம் சொல்கிறது. கோர ஸ்வரூபியையும் தன் பதி பிரதத்தால் மங்களமாக்கி அவரை என்றென்றும் ஜீவிக்கும்படி செய்கிறவளை ஸ்திரீகள் ஆராதித்தால் பதிபக்தியும் தீர்க்க சௌமங்கலியும் சித்திக்கும். ஓம் நம சிவாய. இந்த அருள் உரையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் பார்ப்போம். ஓம் நம சிவாய. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோட்டி சங்கர.